நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th 3rd டேர்மில் இருக்கக்கூடிய 3வது பாடத்தில் இருக்கக்கூடிய செய்யுள் பகுதி தான் பார்க்க போகிறோம். மழைப்பொழிவு. உலக மக்கள் சாதி, மதம், மொழி முதலியவற்றால் பிரிந்துள்ளனர். இப்பிரிவினைகள் காரணமாக மக்களிடையே முரண்பாடுகளும் மோதல்களும் ஏற்படுகின்றன. எல்லோரிடமும் அன்பு காட்டி அமைதியையே வாழ்வில் நெறியாக கொண்டு வாழ்ந்தால் உலகம் உயர்வடையும். இவ்வுண்மைகளை இயேசு காவியம் வழி அறிவோம். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னதுன்னா இயேசு காவியம். அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டில் உலகத்தில் உள்ள மக்கள் சாதி, மதம், மொழி அப்படின்னு சொல்லி பலவாறு பிரிஞ்சு இருக்காங்க. இந்த பிரிவினைகள் காரணமாக மக்களிடையே நிறைய முரண்பாடுகளும் மோதல்களும் ஏற்பட்டுட்டே இருக்கு. எல்லோரிடமும் அன்பு காட்டி அமைதியையே வாழ்வில் நெறியாக கொண்டு வாழ்ந்தால் உலகம் கண்டிப்பாக உயர்வடையும். இந்த உண்மையை யார் சொல்லியிருக்கா? இயேசு காவியம் வழியாக நம்ம இப்போ படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இயேசு காவியம் வழி அறிவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சாந்தமுடையோர் பேறு பெற்றோர் என தத்துவமும் சொன்னார். இந்த தாரணி முழுவதும் அவர்களுக்கு உரியது. தலைவர்கள் அவர் என்றார். மாந்தரின் வாழ்வில் தேவைப்படுவது சாந்தம்தான் என்றார். அது மண்ணையும் ஆளும் பின்னையும் ஆளும் மகத்துவம் பார் என்றார். சாதிகளாலும் பேதங்களாலும் தள்ளாடும் உலகம் அது தர்மம் ஒன்றை நம்பிய பிறகே அடங்கிவிடும் கழகம். ஓதும் பொருளாதாரம் தனிலும் உன்னத அறம் வேண்டும். புவி உயர்வும் தாழ்வும் இல்லாதான வாழ்வினை பெற வேண்டும். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் என இயேசுபிரான் சொன்னார். அவர் இரக்கம் காட்டி இரக்கத்தை பெறுவார். இதுதான் பரிசு என்றார். வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம். அவர் தூய மனத்தில் வாழ நினைத்தால் எல்லாம் சோலைவனம். தமையும் வாட்டி பிறரையும் வாட்டும் சண்டை சச்சரவு தினம். தன் நாடு என்றும் பிறர் நாடு என்றும் பேசும் பொய்யுறவு. இமைக்கும் போதில் 1000 போட்டி எத்தனை வீண் கனவு தினம். இவை இல்லாது அமைதிகள் செய்தால் இதயம் மலையளவு அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கா? கண்ணதாசனுடைய பாடல் தான் இயேசு காவியம் அப்படிங்கிற பாட்டு. ஸோ மீனிங் பொருள் பார்த்துடலாம். சொல்லும் பொருளும். சாந்தம் அப்படின்னா என்னது? அமைதி. சாந்தம் அமைதி. மகத்துவம் சிறப்பு. மகத்துவம்னா என்னது? சிறப்பு. பேதங்கள் வேறுபாடுகள். பேதங்கள்னா வேறுபாடுகள். தாரணி உலகம். தாரணினா என்னது? உலகம். தத்துவம் உண்மை. தத்துவம்னா என்னது? உண்மை. இரக்கம் கருணை. இரக்கம் கருணை நமக்கு தெரியும். தாரணி உலகமும் நமக்கு தெரியும். ஸோ என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க? சாந்தம் அமைதி, மகத்துவம் சிறப்பு, பேதங்கள் வேறுபாடுகள், தாரணி உலகம், தத்துவம் உண்மை, இரக்கம் கருணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பாடலின் பொருள். தம் சீடர்களுக்கு அறிவுரை கூறிய எண்ணிய இயேசுநாதர் ஒரு குன்றின் மீது ஏறி நின்று பேச தொடங்கினார். ஸோ மழைப்பொழிவுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். தம் சீடர்களுக்கு அறிவுரை கூறணும் அப்படின்னு இயேசுநாதர் நினைக்காரு. ஒரு மலை மேலே ஏறி நின்று பேச ஆரம்பிக்கிறாரு. சாந்தம் என்னும் அமைதியான பண்பு கொண்டவர்கள் பேறு பெற்றவர்கள். இந்த உலகம் முழுவதும் அவர்களுக்கே உரியது. அவர்களே தலைவர்கள் ஆவர் என்று உண்மையை இயேசுநாதர் கூறினார். மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது பொறுமையே. அது மண்ணையும் விண்ணையும் ஆட்சி செய்யும் பெருமையுடையது என்றார். ஸோ நிறைய பேர் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும், ப்ரொமோஷன் வாங்கணும், நமக்கு கீழே நிறைய ஒர்க்கர்ஸ் வர்ற மாதிரி இது பண்ணணும் அப்படின்னு. ஆனால் எதிர்பார்க்குற எல்லாருக்குமே அந்த ப்ரொமோஷன் கிடைக்காது. ஸோ அதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் அவங்கள்ட்ட சாந்தம் இருக்காது அப்படிங்கிறது தான் ரீசனாக இருக்கும். ஸோ சாந்தம் உடையோர் பேறு பெற்றோர் என தத்துவம் சொன்னார். இந்த தாரணி முழுவதும் அவர்களுக்கே உரியது. தலைவர்கள் அவர் என்றார். ஸோ தலைவர் ஆகணும் அப்படின்னா என்ன குவாலிட்டி வேணும்? சாந்தம் பொறுமை அப்படிங்கிற ஒரு குவாலிட்டி கண்டிப்பாக தேவை. மாந்தரின் வாழ்வில் தேவைப்படுவது சாந்தம்தான் என்றார். அது மண்ணையும் ஆளும் விண்ணையும் ஆளும் மகத்துவம் பார் என்றார். இந்த சாந்தம் மட்டும் நம்மள்ட்ட இருந்துச்சுன்னா அந்த சாந்தம் மண்ணையும் ஆளும் விண்ணையும் ஆளக்கூடிய தகுதி உடையதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு சாந்தம்க்கு இம்பார்ட்டன்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவ்வுலகம் சாதிகளாலும் கருத்து வேறுபாடுகளாலும் நிலை தடுமாறுகிறது. அறம் என்கின்ற ஒன்றினை நம்பிய பிறகு சண்டைகள் நீங்கி உலகம் அமைதியாகிவிடும். பொருள் ஈட்டுவதிலும் அறவழியை பின்பற்ற வேண்டும். இவ்வுலகம் ஏற்றத்தாழ்வு
இல்லா வழியை வாழ்வை பெற வேண்டும். ஸோ இந்த உலகம் வந்து சாதிகளாலும் கருத்து வேறுபாடுகளாலும் நிலை தடுமாறி போய் இருக்குது. அறம் அப்படிங்கிற ஒன்றை வந்து யார் நம்பி இருக்காங்களோ அப்போ வந்து நமக்கு வந்து சண்டைகள் நீங்கி உலகமே அமைதியாயிரும். ஸோ பொருள் ஈட்டுவதிலும் அறவழியை வந்து நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இவ்வுலகில் ஏற்றத்தாழ்வு இல்லாத வாழ்வை வந்து நம்ம பெறணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, சாதிகளாலும் பேதங்களாலும் தள்ளாடும் உலகம் அது தர்மம் ஒன்றை நம்பிய பிறகே அடங்கிவிடும் கலகம். நம்ம வந்து உண்மை தர்மம் அப்படிங்கிறத நம்பி போனோம் அப்படின்னா கலகமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ சாதி பேதம் எல்லாமே ஒடுங்கி போயிடும், இந்த தர்மத்தை வந்து நம்ம நிலைநாட்டமச்சல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓதும் பொருளாதாரம் தனிலும் உன்னத அறம் வேண்டும். நம்ம என்னதான் சம்பாதிக்கணும்னாலும் அதில் ஒரு உன்னதமான அறம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. புவி உயர்வும் தாழ்வும் இல்லாதான வாழ்வினை பெற வேண்டும். ஸோ பூமியில் வந்து உயர்வு தாழ்வு இல்லை அப்படின்னா உயர்வு தாழ்வு இல்லாத ஒரு சமமான வாழ்வினை வந்து நம்ம பெற வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அடுத்தது, ஏற்றத்தாழ்வு இல்லாத வாழ்வை பெற வேண்டும். இரக்கம் உடையோரே பேறு பெற்றவர் ஆவர். அவர்கள் பிற உயிர்களின் மீது இரக்கம் காட்டி இறைவனின் இரக்கத்தை பெறுவர். இதுதான் அவர்களுக்கான பரிசு. மனிதன் ஆசையில் விழுந்து விட்டால் அவனது வாழ்வு பாலைவனம் போல் பயனற்றதாகிவிடும். அவன் நல்ல உள்ளத்தோடு வாழ்ந்தால் அவன் வாழ்க்கை மலர் சோலையாக மாறிவிடும். ஸோ இரக்கமுடையவர் தான் பேறு பெற்றவர். ஸோ அவர்கள் பிற உயிரினங்கள் மீது இரக்கம் காட்டி இறைவனின் இரக்கத்தை வந்து பெறுவார். இரக்கமுடையவர் வந்து ரொம்ப பேறு பெற்றவராக இருக்கார். அவர் வந்து பிற உயிர்கள் மீது இரக்கம் காட்டி இறைவனுடைய இரக்கத்தையே பெறக்கூடியவராக இருக்கார். இதுதான் அவர்களுக்கான பரிசு. மனிதன் ஆசையில் விழுந்து விட்டால் அவனுடைய வாழ்க்கையே பாலைவனம் மாதிரி பயனற்றதாகிவிடுமா. அவன் நல்ல உள்ளத்தோடு வாழ்ந்தால் அவன் வாழ்க்கை மலர் சோலையாக மாறிவிடும். அவன் வந்து நல்ல உள்ளத்தோடு வாழ்ந்தால்தான் அவனோட வாழ்க்கை எப்படி இருக்கும், மலர் சோலையாக மாறிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேலே பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க, இரக்கம் உடையோர் பேறு பெற்றோர் என இயேசு பிரான் சொன்னார். அவர் இரக்கம் காட்டி இரக்கத்தை பெறுவர், இதுதான் பரிசு என்றார். ஸோ இரக்கம் யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து கடவுளுடைய இரக்கமே கிடைக்கும், அதுதான் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசு அப்படின்னு சொல்லிட்டாங்க. வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம். அவர் தூய மனதில் வாழ நினைத்தால் எல்லாம் சோலைவனம். ஸோ நம்மளுடைய வாயும் வயிறும் ஆசையில் விழுந்துட்டுனா வாழ்க்கையே பாலைவனமாக ஆயிரும். ஸோ நம்ம தூய மனதோட வாழ நினைக்கிறோம் அப்படின்னா அதுதான் என்னது, சோலைவனம். தமையும் வாட்டி பிறரையும் வாட்டும் சண்டை சச்சரவு தினம். தன்னாடு என்றும் பிறர் நாடு என்றும் பேசும் பொய்யுறவு. இமைக்கும் போதில் 1000 போட்டி எத்தனை வீண்கனவு. தினம் இவை இல்லாது அமைதிகள் செய்தால் இதயம் மலையளவு அப்படின்னு கண்ணதாசன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லிட்டாங்க, மனிதர்கள் சண்டை சச்சரவுகளால் தாமும் துன்புற்று பிறரையும் துன்புறுத்திட்டு இருக்காங்க. மேலும் அவர்கள் தன்னாடு என்றும் பிறர் நாடு என்றும் பேசி உண்மையில்லா உறவுகளாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் நடக்கும் 1000 போட்டிகளால் பயனற்ற கனவுகள் தான் தோன்றுது. இவை இல்லாமல் அமைதியாக வாழ்ந்தால் இதயம் மலையளவு உயர்ந்ததாக மாறும். ஸோ மனுஷங்களோட சண்டை சச்சரவுகளில் தாமும் துன்புற்று பிறரையும் துன்புறுத்தக்கூடியதாக இருக்குது. இப்போ நடக்கிற போர் பிரச்சனையெல்லாம் பாருங்கள். ஸோ அவர்கள் வந்து தன்னாடு பிறர் நாடுன்னு பேசி உண்மை இல்லாத உறவுகளாக வாழ்ந்துட்டுருக்காங்க. கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் நடக்கும் 1000 போட்டிகளால் பயனற்ற கனவுகள் தான் தோன்றுகின்றன. இவை இல்லாமல் அமைதியாக வாழ்ந்தால் இதயம் வந்து மலையளவு உயர்ந்ததாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. இவர் கவியரசு என்னும் சிறப்பு பெயராலும் அழைக்கப்படுகிறார். கவியரசு கண்ணதாசன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. காவியங்கள், கவிதைகள், கட்டுரைகள், சிறுகதைகள், நாடகங்கள், புதினங்கள் போன்ற இலக்கிய வடிவங்களில் பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார். எவ்வளோ டேலண்ட் பாருங்களேன். காவியம், கவிதை, கட்டுரை, சிறுகதை, நாடகம், புதினம் எல்லாமே எழுதியிருக்காரு. ஸோ போன்ற இலக்கிய வடிவங்களில் பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார். ஏராளமான திரைப்பட பாடல்களையும் எழுதியுள்ளார். இவர் தமிழக அரசவை கவிஞராகவும் இருந்துள்ளார். இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது அறிவுரைகளையும் கூறும் நூல் இயேசு காவியம் ஆகும். இந்நூலில் உள்ள மலைப்பொழிவு என்னும் பகுதியிலிருந்து சில பாடல்கள் இங்கு தரப்பட்டுள்ளன.
ஸோ இயேசுவோட வாழ்க்கை வரலாற்றையும் அவருடைய அறிவுரைகளையும் கூறக்கூடிய நூல் தான் என்னது? இயேசு காவியம். ஸோ இந்த நூலில் இருக்கிற மலைப்பொழிவு அப்படிங்கிற பகுதியில் உள்ள பாடல்கள் தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நூல்வழி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்ணதாசன் இயற்பெயர் முத்தையா, கவியரசு என்னும் சிறப்பு பெயராலும் அழைக்கப்படுகிறார். காவியங்கள், கவிதைகள், கட்டுரைகள், சிறுகதைகள், நாடகங்கள், புதினங்கள் போன்ற இலக்கிய வடிவங்களில் பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார். ஏராளமான திரைப்பட பாடல்களையும் எழுதியுள்ளார். இவர் தமிழக அரசவை கவிஞராகவும் இருந்துள்ளார். இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது அறிவுரைகளையும் கூறும் நூல் இயேசு காவியம் ஆகும். இயேசுவோட வாழ்க்கை வரலாற்றையும் அவருடைய அறிவுரைகளையும் நமக்கு கூறக்கூடிய நூல் தான் என்ன நூல்? இயேசு காவியம் ஆகும். இந்நூலில் உள்ள மலைப்பொழிவு என்னும் பகுதியிலிருந்து சில பாடல்கள் இங்கு தரப்பட்டுள்ளன. இந்த நூலில் இருக்கக்கூடிய மலைப்பொழிவு அப்படிங்கிற பகுதியிலேருந்து சில பாடல்கள் மட்டும் நமக்கு தரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இதில் இருக்கக்கூடிய புக் பேக் ஒன்வர்ட்ஸ் பார்த்துடலாம். மனித வாழ்க்கையில் தேவைப்படுவதாக இயேசுநாதர் கூறுவது பொறுமை. மனுஷ வாழ்க்கையிலே நமக்கு என்ன தேவையாம்? பொறுமை தான் தேவையாம். சாந்த குணமுடையவர்கள் உலகம் முழுவதையும் பெறுவர். மலையளவு என்னும் சொல்லை பிரித்தெழுதுக மலை கூட்டல் அளவு. தன்னாடு என்னும் சொல்லை பிரித்தெழுதுக தன்மை கூட்டல் நாடு. தன்னாடு, தன் கூட்டல் நாடு. ஸோ இது கன்ஃபியூஷனாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு யார் கரெக்டான ஆன்சர் தெரியுமோ அவங்க கமெண்ட் பண்ணுங்கள். தன்னாடு, தன் கூட்டல் நாடு. இவை இல்லாதது, இவை இல்லாதது, இவை இல்லாதது, தன் கூட்டல் நாடு. ஸோ 4th ஒனுக்கு கரெக்டான ஆன்சர் தெரியல. கரெக்டான ஆன்சர் இது இல்லை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் எதுன்னு சொல்லி. அவ்வளோதான். அடுத்தது ஒரு மேட்ச் கொடுத்துருக்காங்க. சாந்தம். சாந்தம் என்னது? சாந்தம் அப்படின்னா என்னது? கருணை. ஸோ மீனிங்லேருந்து கொடுத்துருக்காங்க. சாந்தம்னா கருணை. மகத்துவம். மகத்துவம்னா என்னது? சிறப்பு. மகத்துவம்னா சிறப்பு. தாரணி. தாரணினா என்னது? உலகம். தாரணினா உலகம். இரக்கம். இரக்கம்னா சாந்தம்னா அமைதி. சாந்தம். சாந்தம்னா என்னது? அமைதி தான் கரெக்டான ஆன்சர். சாந்தம்னா அமைதி. மகத்துவம்னா சிறப்பு. தாரணினா உலகம். தாரணி உலகம். இரக்கம். இரக்கம் கருணை. இரக்கம்னா என்னது? கருணை அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ இதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். என்ன சொல்லியிருக்காங்க? மலைப்பொழிவு. உலக மக்கள் சாதி, மதம், மொழி முதலியவற்றால் பிரிந்துள்ளனர். இப்பிரிவினைகள் காரணமாக மக்களிடையே முரண்பாடுகளும் மோதல்களும் ஏற்படுகின்றன. எல்லோரிடமும் அன்பு காட்டி அமைதியையே வாழ்வில் நெறியாக கொண்டு வாழ்ந்தால் உலகமே உயர்வடையும். இவ்வுண்மைகளை இயேசு காவியம் வழியாக சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இயேசு காவியம் கொடுத்துருக்காங்க. யார் எழுதுனா? கண்ணதாசன் எழுதுனது. சாந்தம் அமைதி, மகத்துவம் சிறப்பு, பேதங்கள் வேறுபாடுகள், தாரணி உலகம், தத்துவம் உண்மை, இரக்கம் கருணை. பாடலின் பொருள் கொடுத்துருக்காங்க. நூல்வழி. கண்ணதாசனுடைய இயற்பெயர் முத்தையா. இவர் கவியரசு அப்படிங்கிற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். இவர் எழுதினது என்னதுலான்னா காவியம் எழுதியிருக்காரு, கவிதை, கட்டுரை, சிறுகதை, நாடகம், புதினம் எல்லாமே எழுதியிருக்காரு. ஏராளமான திரைப்பட பாடல்களையும் எழுதியிருக்காரு. இவர் தமிழக அரசின் அரசவை கவிஞராகவும் இருந்துள்ளார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ தமிழக அரசின் அரசவை கவிஞராகவும் இருந்திருக்காரு. இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது அறிவுரைகளையும் கூறும் நூல் இயேசு காவியம் ஆகும். ஸோ இயேசுவோட வாழ்க்கை வரலாற்றையும் அவருடைய அறிவுரைகளையும் கூறக்கூடிய நூல் தான் என்னது? இயேசு காவியம். இந்நூலில் உள்ள மலைப்பொழிவு என்னும் பகுதியிலிருந்து சில பாடல்கள் இங்கு தரப்பட்டுள்ளன. இந்த நூலில் இருக்கிற மலைப்பொழிவு அப்படிங்கிற பகுதியில் உள்ள பாடல்கள் தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ மனித வாழ்க்கையில் தேவைப்படுவதாக இயேசுநாதர் கூறுவது பொறுமை. சாந்த குணமுடையவர்கள் உலகம் முழுவதையும் பெறுவர். மலை அளவு, மலை கூட்டல் அளவு, தன்னாடு, தன் கூட்டல் நாடு, இவை கூட்டல் இல்லாது, இவை இல்லாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ சாந்தம் அமைதி, மகத்துவம் சிறப்பு, தாரணி உலகம், இரக்கம் கருணை. ஸோ இதோட லெசன் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்.